அமெரிக்க, ஈரான் யுத்தத்துல ஒரு முக்கியமான கட்டத்த அடைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்காவோட தொலைஞ்சு போன விமானிய ஈரானுக்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம் பத்திரமா அப்டின்னு சொல்லி அண்ணன் ட்ரம்பே அறிவிச்சுட்டார். அதனால பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் உத்தம புத்திரரா அப்டின்னு என்ட்ட கேட்கக்கூடாது. வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து அவர் பொய் சொன்னாரு அப்டின்னா, அவர் பதவிக்கே ஆபத்து. காத்துக்கிட்டு இருக்க செனட்டும், காங்கிரஸும் பிச்சு வீசிருவாய்ங்க தலைவன. ஆனா, இது ஒரு பெரிய விஷயம் தான். காரணம் என்ன அப்டின்னா, ஈரானோட நிலப்பரப்புக்குள்ள ஒரு எலைட் யூனிட் போயிட்டு பத்திரமா திரும்ப முடியுது அப்டிங்கிறதும், ஒரு பெரிய லெவல் துப்பாக்கிச் சூடோட, நாங்க எங்க விமானிய மீட்டுட்டு வந்துட்டோம் அப்டின்ட்டார்கள். அப்போ ஒரு சின்ன லெவல் யுத்தம் நடந்திருக்கு. ஏறக்குறைய வெனிசுலால போட்ட மாரி ஒரு மினி யுத்தத்த போட்டு விமானிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார்கள். இது ஈரானுக்கு ஒரு வீக்னஸ். எது? ஈரானோட எல்லைக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் ஆக முடியும் அப்படிங்கிறது. ஏற்கனவே எல்லைக்குள்ள வர அமெரிக்கா துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பயப்புள்ளைக இப்ப சிக்கிட்டாய்ங்க. எடுத்து வச்ச மைலேஜ்ல கொஞ்சூடு அமெரிக்கா இந்த ஆப்பரேஷன் மூலியமா கரைச்சிருச்சுங்கிறது உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்மைகள பார்த்து தான் ஆகணும். ட்ரம்ப பொறுத்தவரை அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான். காரணம் அமெரிக்கர மீட்டுட்டேன், மீட்டுட்டேன், மீட்டுட்டேன் அப்படின்னு குதிக்கிறாரு. யோவ்! சிக்க வச்சது நீ தான் சேர்த்து சொல்லியா பாப்போம் அப்டின்னா, அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆனா இந்த விமானி மீட்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய விஷயம். ஈரானுக்கு இது சின்ன விஷயம் கிடையாது. காரணம் அமெரிக்க துருப்புக்கள் அவங்க எல்லைக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டார்கள். ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல உஷார் நிலை ஜாஸ்தி. காரணம் இந்த பயப்புள்ளைய தேடி வருவாய்ங்க அப்படின்னு அலர்ட்டா தான் இருந்திருப்பார்கள். அத மீறியும் இப்ப இவர்கள் ரெஸ்க்யூ பண்ண முடியுது அப்படின்னா, ஈரான் ஐஆர்ஜிசி யோசிக்கணும். ஐஆர்ஜிசி யோசிக்குதோ இல்லையோ, இப்பவே பெரிய அளவு உலகம் முழுக்க இன்னொரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சுருவார்கள். ஒருவேளை இந்த பயலுக அங்கிட்டு, இங்கிட்டு நின்னு ஆளில்லா விமானத்த வச்சு படத்த காட்டுறாய்ங்க. ஒருவேளை தரைப்படை தாக்குதல் அப்டின்னா இவர்கள் தாங்க மாட்டார்களோ! ஈராக்கிய படைகளுக்கு ஈக்குவலா தான் இருப்பாய்ங்களோ! அப்டிங்கிற ஒரு சந்தேகம் இப்ப வலுவா வர ஆரம்பிக்குது. இது ஈரானுக்கு ஒரு பேக் ஃபயர் கெட்ட நேரம். எப்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ராணுவ ரீதியா இந்த இடத்துல அவர்கள் பெரிய அளவு அடிச்சு விளையாண்டுருக்கணும். அதுக்குன்னு இந்த ஒரு சின்ன விஷயத்த, இது ஒரு மோஷன் ட்ரெய்லர் மாரின்னு வச்சுக்குவோமே, இத வச்சுக்கிட்டு முழு படத்தையும் அமெரிக்கா காட்ட விரும்புமா அப்படின்னு கேட்டா, அதுவும் பெரிய சந்தேகம் தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு உள்ள பெரிய பிரச்சனை, பயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈரானோட ஆயுத வலிமை என்னங்கிறது வெள்ளை மாளிகைக்கு தெரியல. வெள்ளை மாளிகைக்கு தெரியல அப்படின்னா, வெள்ளை மாளிகை 90% அப்படின்னு அறிவிச்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ தாக்கியிருக்கோம். எப்புட்றா தப்பும் அப்படின்னு. ஆனா பென்டகன பொறுத்தவரை இல்ல, இல்ல இருக்கு அவனுங்கள்ட்ட. இன்னும் வலுவாவே இருக்கு. நம்ம நெனைக்கிற அளவுக்கு காண்டி இருக்கு அவனுங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி பென்டகன் பெருசா யோசிக்குது. இப்ப அமெரிக்காவுக்கு பிரச்சனையே ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இவனுங்க இருக்கும் அப்படின்ட்டு தரை துருப்புக்கள இறக்குனாலும், ஆயுத வலிமை இவர்கள் தான் ஆளில்லா விமானம், மிசைல்கள வச்சு தான் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டார்களே! அது பூரா வளைகுடா நாடுகள் நோக்கி வரும். வளைகுடா நாடுகள் யார கேட்டு நீ இப்ப இறங்குன அப்படின்னு சண்டைக்கு வந்துருவார்கள். அதே மாரி தரை துருப்புக்கள் எங்க வந்து இறங்குறார்கள், எந்த திசைக்கு முன்னேறுறார்கள்ன்னு அங்கிட்டு இதே மாரி அவர்களோட வான்வழி தாக்குதல் அதிகரிச்சுச்சு அப்புட்ன்னா, தரை துருப்புக்கள காப்பாத்துறதே மிகப்பெரிய கஷ்டமாயிரும். அதனால கொஞ்சூண்டு பேக் ஃபயர். ஆனா ஓரளவுக்கு ட்ரம்புக்கு ஒரு ஆறுதல். என்ன அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறக்க முடியல. ஆனா விமானிய காப்பாத்திட்டேன் அப்டிம்பாரு. இந்த ஒரு ஜோர்ல அப்படியே தலைவன் அடுத்து அறிக்கை விட்டுருக்காரு. 48 மணி நேரம். அதுக்குள்ள நீ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்து உள்ள தொலைச்சு புடுவேன்ருக்காரு. முந்திலாம் 48 மணி நேரத்துல சரண்டர் அப்டின்னாய்ங்க. என்னடா சரண்டர்ன்னு கேட்டா, அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, ப்ராக்ஸிகள் இருக்கக்கூடாது, அலி கமேனி வகைரா இருக்கக்கூடாதுன்னாய்ங்க. இப்ப அந்த 3 பாயிண்ட்ட எங்க அந்த பேப்பர மடிச்சு எந்த ஜோப்ல வச்சிருக்காய்ங்கன்னு தெர்ல. இப்ப பேசுறது பூரா 48 மணி நேரம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறக்கணும் அப்படின்னு. அவன் 4 நிமிஷத்திலேயே முடியாது போயான்ட்டான். யாரு? ஈரான் இம்மீடியட்டா சொல்ட்டான். 48 மணி நேரம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்க தாக்குவோம். நீ முழுசா நாங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்து வா. இல்லாட்டி நாங்க தாக்கிட்டே தான் இருப்போம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள யாரையும் விடப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டார்கள். சரி ட்ரம்ப் இப்படி அறிவிச்சிருக்காரே, அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இம்மீடியட்டா 1500 ராணுவ வீரர்கள அகற்றியிருக்கார்கள். எங்க? பக்ரைன்ல இருந்து அகற்றியிருக்கார்கள். காரணம் என்ன அப்படின்னா, பக்ரைனுக்குள்ள ரகசிய இடத்துல தான் 1500 வீரர்கள வச்சிருக்கார்கள். அதாவது அந்த பேஸ்ல வைக்காம வேற ஒரு இடத்துல ஆட்கள லோட் பண்ணி வச்சிருக்காருங்கல்ல. அந்த இடம் ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சாட்டுக்கு. தெரிஞ்சு போயிருக்கும், இல்ல தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. எங்க அந்த இடத்த சீக்ரெட் பிளேஸ தாக்கிருவாய்ங்க. ஏதாச்சும் ஒரு அபார்ட்மெண்ட், குடியிருப்பு அந்த மாரி பகுதிகள்ல வச்சிருக்கார்கள். அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டாய்ங்க.
ஒரு அமெரிக்க வீரர்கள காப்பாத்தி 1500 பேர் மாயமான மாரி அந்த லொகேஷன்ல இருந்து காணாம போயிருக்காய்ங்க. காரணம், மீட்டு கூட்டிட்டு போறேன்டா, இருடா அங்க உள்ளவன அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்க போறார்களாட்டுக்கு. அந்த தகவல் தெரிஞ்சோனே ஓடி போயிட்டாய்ங்க. இப்ப 1500 பேர இந்த மாரி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆழமா பார்க்கணும். அப்ப தரை துருப்புகள்ல இறங்குவாரா அப்படின்னு கேட்டா, இறங்குறக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாரி 48 மணி நேரம் கெடு அப்படின்னு அறிவிச்சுப்புட்டு, இந்த ஆள் 2 விஷயம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு 48 மணி நேரம் கழிச்சு அத எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது அப்படிங்கிறது 48 மணி நேரம் கெடு அப்படின்ட்டு 4 மணி நேரத்திலேயே படைகள அனுப்ப ஆரம்பிச்சுருவாய்ங்க உள்ளுக்குள்ள. இந்த வேலையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பதான் 1500 வீரர்களே தெறிச்சு ஓடிக்கிட்டு இருக்காருங்களே. அப்புறம் எங்கிட்டு உள்ள அனுப்புறது? அதனால தலைவன் இப்போதைக்கு ஈரானுக்குள்ள இறங்கி டிஷும் டிஷும் படத்தை காட்டுறது ரொம்ப சந்தேகம். அதே சமயம் இந்த 48 மணி நேரத்துல திறந்துருவாங்கன்னு இவர் வெயிட் பண்ணல. அதாவது வெயிட் பண்ணலைன்னா திறக்க மாட்டார்கள்ங்கிறது அவர்களே அறிவிச்சிட்டார்கள்ல. அதனால பழையபடி எங்க போவாரு அப்படின்னா எல்லா பயிலும் வா அப்படின்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லும்போது நம்மளும் இங்க வந்து விரிவா பார்ப்போம். சிடிஎன் அல்ல தேசபக்தி எதுலயாச்சும் 2ல மாத்தி மாத்தி பார்ப்போம். 2ஓட வீடியோ லிங்க்குகளும் அதாவது சேனல் லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. சேனல் அபவுட் பேஜ்லயும் இருக்கு. சில சமயங்கள்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஏத்தாம விட்டுர்றோம். அதான் நண்பர் ஒருத்தர் பார்த்து அப்படி ஒரு சப்ஜெக்டே அங்க இல்ல தலைவான்னாரு. இப்ப வரிசையா ஏத்தி வச்சிருக்கோம். லிங்க் அக்சஸ் பண்ணுங்க. வீடியோஸ ரெகுலரா பாருங்க. அதே மாரி வாட்ஸ்அப் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ணன் ட்ரம்ப் அடுத்தடுத்து நெறைய சேட்ட பண்ணி வச்சிருக்காரு. அதையும் பார்ப்போம். அதே போல இந்த யுத்தத்துல ஒரு பையன் தர்ம அடி வாங்கிட்டு இருக்கான். அதத்தான் சிடிஎன்ல அடுத்து பார்க்க போறோம்.